ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ்போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்னைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மஞ்சள் பூசணிக்காய், இந்த ஸ்வீட் பம்ப்கின் சொல்லக்கூடிய இந்த மஞ்சள் பூசணிக்காய், இது வந்து பார்த்தீங்கன்னா அயன் சக்தி நிறைய இருக்குது, மினரல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃபென்டாஸ்டிக் வெஜிடபிள். பட் இதோட யூசேஜ் வந்து ரொம்ப கம்மி. நம்மகிட்ட வெறும் குழம்புக்கு தான் மட்டும் போட்டு விட்டுறோம். இதை வச்சு ஒரு மசாலா சப்பாத்தி அருமையாக இருக்கும். தொட்டுக்கிறது எதுவுமே தேவையில்லை. நல்ல அயன் சத்து இருக்கக்கூடிய, நல்ல மசாலா வாசனை இருக்கக்கூடிய ஒரு சப்பாத்தி, மசாலா சப்பாத்தி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இதனோட மெஷர்மெண்ட் கப், இந்த கப்பு நான் எடுத்துட்டுருக்கேன். இது என்னோட கப்பு. இந்த 2 கப்பில் நான் வந்து இந்த மஞ்சள் பூசணிக்காய் எடுத்துட்டுருக்கேன். இந்த மஞ்சள் பூசணிக்காய் வாங்கி நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி 2 கப்பு பம்ப்கின் வச்சுட்டுருக்கேன், மஞ்சள் பூசணிக்காய் வச்சுட்டுருக்கேன். இதுக்கு 1.5 கப்பு கோதுமை மாவு. இது 2 கப்பு, இது 1.5 கப்பு. வாங்க சப்பாத்தி மாவு எப்படி பிசைஞ்சு இது எப்படி சப்பாத்தி நான் காட்டுறோம். இது உடச்ச கடலை. இதே கப்பில், இந்த கப்பில் எந்த கப்பில் நான் பம்ப்கின் எடுத்தனோ அதே கப்பில் 1/2 கப்பு உடச்ச கடலை இதுவும் எடுத்துட்டுருக்கேன். இந்த மூணு இன்க்ரீடியன்ஸ் இருந்து எடுத்துனா அடுத்தது மற்றதெல்லாம் வந்து வீட்டில் இருக்கிற மசாலா பொருட்களை ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைய வேண்டியது தான். வாங்க இப்போ வந்து எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறது நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இந்த உடச்ச கடலை இருக்குல்ல, இது வந்து மிக்சியில் போட்டு ஒரு ஃபைன் பவுடராக திரிச்சிட்றேன். முதல்ல உடச்ச கடலையை இந்த மாதிரி ஃபைன் பவுடராக அரைச்சிட்டேன். அரைச்சதை இது மாதிரி ஒரு போலுக்கு மாற்றி இது இப்படி இருக்கட்டும். இப்போது பம்ப்கின் இருக்குல்ல, அந்த உடச்ச கடலை அரைச்சதுலேயே சேருங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நான் ஒரு நல்ல பியூரியா வெண்ணெய் மாதிரி அரைச்சின்னு வரேன். இப்போது இந்த மஞ்சள் பூசணிக்காயை இந்த மாதிரி வெண்ணெய் மாதிரி அரைச்சிருக்கேன். லம்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சிருக்கேன். இந்த உடச்ச கடலையில் நான் 1.5 கப்பு கோதுமை இருக்குல்ல, அதை சேர்த்துறேங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு வச்சுருக்கேன். வெள்ளை எள்ளு சேர்த்துறேன். சின்ன டீஸ்பூன் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் காரப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், இந்த சப்பாத்திக்கு மாவுக்கு தேவையான சால்ட், இது கூட ஃபைனாக கட் பண்ண கொத்தமல்லி, இந்த சின்ன ஸ்பூனில் 1 2 ஒரு 3 டீஸ்பூன் நெய். இப்போது எல்லாத்தையும் நல்லா கலந்துருக்கும். முதல்ல இதில் அவங்க வந்து ஓமம் சேர்ப்பாங்க. எனக்கு ஓமத்தோட ஃப்ளேவர் பிடிக்காது, நான் சேர்க்கலை. ஓமம் பிடிக்கிறவங்க இந்த ஸ்டேஜில் ஓமம் வந்து க்ரஷ் பண்ணி பொடியாக்கி சேர்த்துக்க. இந்த மாதிரி கலந்துட்டு நம்ம இங்கே அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பம்ப்கின், இது அதை சேர்த்துருங்க. ஃபுல்லாகவே சேர்த்துருங்க. தண்ணி சேர்க்க வேண்டாம். முதல்ல இதில் பிசைஞ்சிட்டு தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கணும், இல்லைன்னா தண்ணி சேர்க்க வேண்டாம். இது கரெக்டாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இந்த மெஷர்மெண்ட்டுக்கு கரெக்டாக சப்பாத்தி மாவு மாதிரி பிசையணும், கரெக்டாக வரும். இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவி மாவை இந்த மாதிரி இதில் போட்டு மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 1/2 அன் ஹவர் டிஸ்டர்ப் பண்ணாது, அப்படியே இருக்கட்டும். 1/2 அன் ஹவர் ஊறினதுக்கப்புறம் டேரெக்டாக நம்ம சப்பாத்தி இட்டு சப்பாத்தி எப்படி போட்டு காட்டுறோம். இப்போது நம்மளோட மாவு பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இது 10 நிமிஷம் வந்து ரெஸ்ட்டு நான் டைம் இருக்கிறதுனால விடுறேன். டைம் இல்லாதவங்க டேரெக்டாக செய்யலாம், தப்பு கிடையாது. இதை வந்து மாவில் வந்து நீங்கள் வந்து மல்டிகிரெயினில் பண்ணலாம், மல்டிகிரெயின் மாவுலையும் பண்ணலாம். சோள மாவு ஜோவர்னு சொல்லுவோம், அதில் கூட நீங்கள் பண்ணலாம். பட் சோள மாவு யூஸ் பண்ணிங்கன்னா ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் சுடு தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த பம்ப்கின் போட்டு மிக்ஸ் பண்ணணும். பட் அந்த ப்ரொபோர்ஷனை தண்ணி ரேஷியோ மட்டும் பார்த்துக்கணும் நீங்கள் சோள மாவில் பண்ணுற பட்சத்தில். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத இந்த மாதிரி நமக்கு வேணுங்கிற சப்பாத்தி மாவு சைஸ்க்கு
சப்போஸ் இது மாதிரி சப்பாத்தி மாவு சைஸுக்கு எடுத்து நல்லா அப்படி உருட்டிடலாம். இப்போ இதை சப்பாத்தி மாதிரி விடும். இந்த மாதிரி கோதுமை மாவில் நல்லா ஒரு வாட்டி பரட்டிக்கங்க. இப்போ இந்த மாதிரி பரட்டிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கங்க. இந்த எண்ணெயை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்படி ஒரு ஃபோல்டு, இப்படி ஒரு ஃபோல்டு போட்டுட்டு மறுபடியும் கோதுமை மாவை ஸ்ப்ரெட் பண்ணிக்க. இப்போ மறுபடியும் இட ஆரம்பிக்க. இந்த மாவை இந்த மாதிரி ரெடி பண்ணிக்க. வாங்க இப்போ சப்பாத்தி போடுவோம். இப்போ நான் ஸ்டவ் பற்ற வச்சுருக்கேன். ஒரு தோசைக்கல் வைக்கிறேன். கல் சுடட்டும். நம்மளோட தோசைக்கல் சுட்டெடுத்து நான் ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிக்கிறேன். ஒரு பக்கம் நல்ல அந்த டாட் ஸ்பாட் வந்ததுக்கப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி போடும். இந்த பக்கம் திருப்பி போடும். இதுக்கு மேலே எண்ணெய். இந்த மாதிரி எண்ணெய் போட்டுட்டு இந்த பக்கம் திருப்பி போடும். இந்த பக்கமும் இதே மாதிரி பார்த்தீங்களா? அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து தொட்டுக்கிறதுக்குலாம் எதுவுமே தேவையில்லை. அப்படி தேவைன்னா ஒரு ஆனியன் ரைத்தா இல்லைன்னா ஒரு ஊறுகாய். ஒரு அட்டகாசமான மசாலா சப்பாத்தி. இது நார்மலாக கர்நாடகாவில், டீப் இன் கர்நாடகா, மேங்களூர் அந்த பக்கம் இருக்கக்கூடிய பெல்ட்டு அங்கே செய்வாங்க. நம்மளோட ஒரு மஞ்சள் பூசணியை வச்சு நம்ம செஞ்ச ஒரு மசாலா சப்பாத்தி தயார். நம்மளோட ஸ்பெஷல் மசாலா சப்பாத்தி தயார். ஒரு அட்டகாசமான ரெசிபி. நான் எந்த மாதிரி இன்கிரியன்ஸ் போட்டு செஞ்சனோ அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்சது எக்ஸ்ட்ரா ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ் போஜனா.